ஆடி வெள்ளி அதிர்ஷ்டமான நாள். இந்த நாள்ல நான் சொல்ற இந்த எளிய பூஜையை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி, செய்வினை, கந்திருஷ்டி எதுவா இருந்தாலும் சரி அதை அழிச்சு அம்மா மகாலட்சுமிய உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா குடி வச்சுக்கலாம். ஆமாங்க, இந்த வீடியோல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இந்த ஆடி வெள்ளி அன்று செய்யக்கூடிய எளிய பூஜை பரிகார முறைகளையும் சுக்கிரனை எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்ற அல்டிமேட் சீக்ரெட்டையும் இந்த வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல்ல பெண்கள் என்ன செய்யணும்னு சொல்றேன். இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு சுக்கிர ஓரையில கல்லுப்பு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், தாம்பூலம், வெத்தலைப்பாக்கு, பழம், எலுமிச்சம்பழம் இதை எடுத்து வந்து நீங்க வீட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எனக்கு சுக்கிர வரையில இதெல்லாம் எடுத்து வர முடியாது, வாங்கிட்டு வர முடியாதுன்றவங்க முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம், இல்ல அன்னைக்கு ஏதோ ஒரு டைம்ல வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். பட் நான் சொல்ற இந்த பூஜையை மட்டும் அந்த சுக்கிர வரையில பண்ணுங்க. இது இல்லாம உங்க வீட்டுல ஒரு கண்ணாடி பவுலோ இல்ல ஒரு மண் சட்டி சின்னதோ எடுத்துக்கோங்க. அது இல்லாம 6 5 ரூபாய் கோல்டு கலர் காயின் ஒரு 6 காயின் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் துணி இல்லாதவங்க வெள்ளை துணியில மஞ்சள் முக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது அந்த சுக்கிரவாரைக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி உங்களோட மெயின் என்ட்ரன்ஸ் நிலவாசல்ல சுத்தம் பண்ணி வெளியில கோலம் போட்டு நிலவாசல மஞ்சள் வச்சு மஞ்சள் மூழ்கி குங்குமம் போட்டு வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2ஆ கட் பண்ணி அதுக்கு குங்குமம் தடவி வீட்டோட வெளிப்பக்கம் 2 பக்கமா வச்சிருங்க. ஸோ இது என்ன பண்ணா வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வரவிடாம தடுக்கும். அப்புறமா இந்த சுக்கிர ஓரையில உங்க வீட்டுல பூஜை அறையில நான் சொல்ற இந்த பச்சை கற்பூரம், கல்லுப்பு, கிராம்பு, ஏலக்காய், தாம்பூலம், வெத்தலைப்பாக்கு, குங்குமம், மஞ்சள், லெமன் எல்லாம் எடுத்து வந்து வச்சிட்டீங்க இல்லைங்களா? இப்ப இந்த மஞ்சள் துணியில அந்த 5 ரூபாய் காயின் சொன்ன அந்த 5 ரூபாய் காயின் 6 காயினை வைங்க. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதுல வைங்க. இதோட சேர்ந்து உங்களுக்கு வருமானமா வந்த இல்ல உங்களோட சம்பளத்துல உள்ள ஒரு 101, 51, 1001, 1501 எவ்வளவு முடிஞ்சு அவ்வளவு அமௌண்ட் தட்சிணை இதுல வைங்க. வச்சு முடிச்சு போட்டு அந்த கண்ணாடி பவுல்ல கல் உப்பை நிரப்பி வைங்க. இல்ல மண் சட்டில கல் உப்பை நிரப்புங்க, சின்னது போதும். நிரப்பி இந்த மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு அங்க வச்சுக்கோங்க. இப்ப தாம்பூலம் நான் சொன்ன தாம்பூலம், வெத்தலை பாக்கு எல்லாம் அங்க வச்சு பகவானுக்கு உங்க வீட்டுல உள்ள பூஜை அறையில அகர்பத்தி, சாம்பிராணி எல்லாம் போட்டு பச்சை கற்பூரத்துல ஆரத்தி எடுத்து நீங்க இந்த முடிச்சு போட்டு வச்சிருக்கிற இதுக்கும் ஆரத்தி எடுத்து உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க. பகவான்கிட்ட பரிபூரணமா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை, உங்களோட இஷ்ட தெய்வத்தை பரிபூரணமா மனசுல நினைச்சு உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க. சொல்லி பூஜையை முடிச்சுட்டு இப்ப இந்த கல்லுப்பு பவுல், இந்த மஞ்சள் துணி நான் சொன்ன இந்த மஞ்சள் துணியில போட்டுக்கிற அந்த பொருட்கள் காயின் எல்லாம் சேர்த்து அப்படியும் உங்க வீட்டுல உள்ள தென்மேற்கு மூலை, அதாவது குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில உள்ள லாக்கர்ல கிழக்கு பக்கமா பார்த்து இந்த பொருட்களை கொண்டு போய் அப்படி வச்சிருங்க. வைக்கிறதோட மட்டும் இல்லாம மாசம் மாசம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், லாபம் இல்ல உங்க சம்பளத்துல கொஞ்சம் மட்டும் ஒரு 100, 500, 1000 உங்களால முடிஞ்ச தொகையை எடுத்து வந்து நீங்க வைங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டுல அந்த பணப்புழக்கத்தை ரெட்டிப்பாகிறத, மல்டிப்ளை ஆகிறத நீங்க கண்கூட பார்க்கலாம். இப்போ இது பண்றதுனால உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தேவியே வந்து இந்த குபேர மூலையில சொல்லக்கூடிய கன்னி மூலையில குடியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த மூலையை சுத்தமா வச்சுக்கோங்க. இதே போல இப்ப ஆண்கள் ஆபீஸ் போறீங்களோ இல்ல வேலைக்கு போறீங்களோ, வெளியில போயிட்டு வர்றப்ப சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வர்றப்ப இது சர்ப்ரைஸா பண்ணுங்க. முதல்ல சொல்லிட்டு பண்ணாதீங்க. உங்க வீட்டுல உள்ள பெண்களுக்கு, அம்மாவா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது காஸ்மெட்டிக், பெர்ஃபியூமா இருக்கலாம், மல்லிகைப்பூவா இருக்கலாம், ஒரு கிளிப்பா இருக்கலாம், இல்ல முடிஞ்சா உங்ககிட்ட பணம் இருந்தாலும் ஒரு சேலை இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கிட்டு சர்ப்ரைஸா கொண்டு வந்து அவங்க கையில கொடுங்க. அவங்க முகத்துல சிரிப்பு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிறாரு. எப்ப சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிறாரோ உங்க வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி வந்துடும். ஆமாங்க, வீட்டுல உள்ள பெண்களை நம்ம எவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டோம்னா வீட்டுக்குள்ள மகாலட்சுமி குடி வருவாங்க. எப்ப மகாலட்சுமி குடி வந்தாங்களோ உங்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி, புகழ் எல்லாமே வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சோ அதனால ஆண்கள் நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ், கந்திஷ்டி, செய்வினை, எந்த பிரச்சனை இருந்தாலும்
சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி வீட்டுக்குள்ள சகல ஐஸ்வர்யமும் சௌபாக்கியமும் செல்வம் மகிழ்ச்சி உங்களுக்கு புகழ் எல்லாத்தையும் மகாலட்சுமி எடுத்துட்டு வந்து வீட்டுல உங்க கூட பெர்மனண்டா தங்கிடுவாங்க. உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையிலேயும் அந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கட்டும். இது போல எல்லாரும் பலன் பெற இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம மகான் வேதிக் வாஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. அதே போல கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.